நித்யானந்தம். என் பேர் பஞ்சாட்சரம். புதுச்சேரியிலிருந்து வரேன். நான் சாமி கிட்ட தியான சிகிச்சையாளர் அப்படின்ற தீட்சையை வாங்கியிருக்கேன். இதன் மூலியமா என்ன விஷயம் நான் அனுபவிச்சேன் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு 74 வயசு இருக்கும். அப்ப அவருக்கு பிபி அதிகமாகி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்தது. உடனே என்ன பண்ணாங்க, அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஜிப்மர்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு செய்தி கேட்டு நான் ஒரு 1/2 hour அங்கே போயிட்டு நானும் எங்க வீட்டம்மாவும் தியான சிகிச்சையாளர் தான். நான் எங்க அப்பாவுக்கு காலில் கண்டினியூஸா அந்த ஆத்மீக வச்சு தியான சிகிச்சை கொடுத்தேன். எங்க வீட்டம்மா அப்பாவோட தலையில வச்சு தியான சிகிச்சை கொடுத்தாங்க. அதுக்குள்ள எங்க அட்மிட் போட்டு டாக்டர் கிட்ட இட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 1.5 மணி நேரமும் நாங்க கண்டினியூஸா அந்த ஹீலிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எட்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் சார்பா என்னென்ன பண்ணணுமோ அவங்க மருத்துவ ரீதியாக எல்லாத்தையும் பண்ணாங்க. அன்னைக்கு உடனே மறுநாள் காலையில் நான் சாயந்தரம் அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப சிவியரா இருக்கு இந்த அட்டாக்கு. அவர் பிரெயின்ல ஒரு நரம்பு பயங்கரமா வீக் ஆயிட்டு வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அதனால அவருக்கு எதனா ஒரு கை கால் செயல் எழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு வேலையும் காலையிலேயும் சாயந்தரம் நாங்கள் போயிட்டு 2 பேரும் தினந்தோறும் ஒரு 10 நாள் கண்டினியூஸா அவருக்கு ஹீலிங் கொடுத்தோம். அவரை கிட்டத்தட்ட 1.5 மாசம் பெட்ல இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனா அவர் ஒரு 20 நாள் 21வது நாள் அந்த பெட்ல இருந்து அப்பாவை உடம்பு சரியா போயிட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப அது நடந்து கிட்டத்தட்ட இப்ப 6-7 வருஷம் மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க சொன்ன எந்த சிம்டம்ஸும் அந்த கால் செயல் எழுதுறது அது மாதிரி எந்த விஷயமே நடக்கல. இது அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இது எப்படி நடந்தது, மெடிக்கல் மிராக்கலா அவங்களே யோசிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சிவியர் அட்டாக் ஒரு கை கால் செயல் இழக்காத இவர் நார்மலாவே இருக்கிறாரு அப்படின்னும் போது நாங்க அப்படியே ஹீலிங் கொடுத்து சொன்னோம். அப்பா நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்க என்ன பண்ணோமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த தியான சிகிச்சை அப்படின்றது என்ன நம்மளுக்கு பண்ணுது அப்படின்றத வாழ்க்கை ரீதியா உறவு ரீதியாவுமே இவ்வளவு பெரிய மெடிக்கல் மிராக்கள் நடக்கிட்ட நான் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். அது வாழும் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிஜி அவர்களுக்கு வாங்கியிருந்த இந்த தியான சிகிச்சையாளர் அப்படின்னு அந்த தீட்சையில நான் வெளிப்பட்டு வாழ்ந்து உணர்ந்த ஒரு விஷயம். இதை எல்லாரும் அடையணும். அதனால சாமியோடைய இந்த வகுப்பு பரமசிவ சேனாவை அடைஞ்சீங்கன்னா நீங்களும் அந்த தியான சிகிச்சையாளரா வளர்ந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணலாம். பகவானை எல்லாரையும் உணர வைக்கலாம். நித்யானந்தம்.